ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 360 வரைக்கும் இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதில் 77 ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் அட்டெண்ட் த கவுன்சிலிங் பிகாஸ் அவங்க எங்கே சீட் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்பர் ஆஸ் வெல் அஸ் எய்ம்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரீமியமான இன்ஸ்டியூட்ஸில் அவங்க வந்து சீட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கும் இல்லையா? இந்த 77 சீட்ஸும் வந்து நமக்கு ஒரு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பேக்கப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த இன்னிய டே கவுன்சிலிங்கில் சீட்ஸ் வந்து என்னென்ன அலர்ட் ஆயிருக்கு, அப்புறம் வந்து வேகன்சி பொசிஷன் டுமாரோ வந்து கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவங்களோட கேட்டகரியில் என்னென்ன காலேஜஸில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see அவர் வீடியோஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க and also press the bell button to get notifications. ஸோ இதுதான் வந்து என்னன்னா வேகன்சி லிஸ்ட்டு. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எம்எம்சியில் ரிமைனிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 44 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 79 சீட்ஸு அண்ட் கீழ்பாக்கில் 99 சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 காலேஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் டேயில். அண்டு மதுரையை பொறுத்த வரைக்கும் 168 சீட்ஸ் வந்து இருக்குது. அண்டு தஞ்சாவூரில் 112 சீட்ஸ் இருக்குது. செங்கல்பட்டு 78 சீட்ஸ் வந்து இருக்குது. ஆஸ் யூஷுவல் அது எஸ்டர்டே என்ன வந்துச்சோ அது ஒன்று கூட ஃபில்லப் ஆகலை. திருநெல்வேலியில் 191 ஆயிருக்கு. அண்ட் ஹியர் கோயம்புத்தூரில் வந்து சீட் எடுத்திருக்காங்க. ஸோ 100 சீட்ஸ் வந்து இருக்குது. அண்டு குமாரமங்கலம் சேலம் பொறுத்த வரைக்கும் ஒரு 75 சீட்ஸு. அண்ட் 115 வந்து திருச்சி ஆஸ் வெல் அஸ் தூத்துக்குடியிலேயே 116 அண்ட் 117 கன்னியாகுமரி, 79 வந்து வேலூரில் தேனி மெடிக்கல் காலேஜில் 79. அண்ட் ஹியர் வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா தர்மபுரி காலேஜில் பொறுத்த வரைக்கும் 76 சீட்ஸு. ஸோ அண்டு விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் 78. ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்து ஃபில்லப் ஆகலை. திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் அப்படியே இருக்குது 78. அண்ட் சிவகங்கை 77 அண்ட் திருவண்ணாமலை 78. ஸோ 79 வந்து கவர்மெண்ட் ஓமந்தூரார் அண்ட் 60 சீட்ஸ் வந்து இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் அண்ட் 116 கரூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் 117 வந்து புதுக்கோட்டை. ஆஸ் யூஷுவல் இந்த புதுக்கோட்டையெலாம் ஒரு சீட் கூட ஃபில்லப் ஆகலை. ஸோ 61 வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி அப்படியே இருக்குது. 118 வந்து ராஜமுத்தையா. ஸோ அங்கேயும் வந்து சீட்ஸ் யாரும் எடுக்கலை. 51 வந்து ஈரோடு ஐஆர்டி பெருந்துறை. ஸோ இதுதான் வந்து நீ லிஸ்ட்டு. ஒரு 2440 சீட்ஸ் இருக்குது. ஸோ நேற்று வந்து நம்ம பார்த்தா 2747 வந்து இன்னைக்கு 440 மாறி இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு கவுன்சிலிங்கிறது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஃபர்ஸ்ட் டேல இருக்கவங்களுக்கு எதில் எந்த வேணாலும் சீட் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அனிஷுங்கிற பையன் வந்து ஈவன் கவர்மெண்ட் காலேஜஸே வந்து இன்னும் வந்து ஃபில்லப் ஆகலை. எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேக்கண்ட் சீட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பையன் எடுத்த சீட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிலேருந்து எடுத்திருக்கான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டாக சொல்லலாம். அப்போ இந்த பையன் செல்ஃப் ஃபைனான்ஸில் எடுக்கிறான்னா கவர்மெண்ட் சீட்டில் இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பையனுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில். ஸோ இது ஒரு ஹைலைட்டாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த சீட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். 1061ல் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா 1060 ஆயிருக்கு. இந்த அனீஷ்ங்கிற பையன் ஒரு சீட் பிஎஸ்ஜியில் எடுத்ததுனால. ஸோ அண்ட் இப்போ நம்ம ஃபில்டு சீட்ஸ். ஸோ ஃபில்டு சீட்ஸ் அலாட்டட் சீட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஸோ 30. அடுத்தது பாருங்கள் 60 ஆயிடுச்சா. அடுத்தது 90. ஸோ 90 அண்ட் தென் 120 ஆயிடுச்சு. 143 ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே 143 சீட்ஸும் எங்கே ஃபில்அப் ஆயிருக்கு? எம்எம்சியில் ஃபில்அப் ஆயிடுச்சு. ஹியர் யூ கேன் சி. இப்போ இந்த எம்எம்சியில் எம்பிசியில் இருக்கிறவங்களும் எடுத்திருக்காங்க. அண்ட் 645 அந்த மார்க்குக்கு. அண்ட் ஹியர் பிசி முஸ்லீம்ஸ் 642க்கு அந்த சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எம்எம்சியோட கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 650 55 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்ஸ் வந்து இதாகிட்டு இருக்கு. 653. ஸோ இப்படி தான் வந்து கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து எம்எம்சி ஃபில்அப் ஆகிட்டு. ஸோ 143 சீட்ஸும் வந்து உங்களுக்கு ஃபில்அப் ஆகினதை பார்க்க முடியுது.
அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஆஃப்டர் எம்எம்சி. ஸோ அந்த அங்கே வந்து எத்தனை சீட்ஸ் இன்னைக்கு ஃபில்அப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 90, 111. ஸோ 111 சீட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆயிடுச்சு, சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு. அண்ட் தென் கீழ்பாக்க பொறுத்த வரைக்கும் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 18 சீட்ஸ் வந்து கீழ்பாக்கில் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் சீட்ஸ் வந்து கீழ்பாக்கில் நிறைய இருக்குது. 17 சீட்ஸ் கீழ்பாக்க மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும். அதே வந்து நீங்கள் அடுத்தது மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபில்அப் ஆயிருக்கு, 18 சீட்ஸ் வந்து அங்கே ஃபில்அப் ஆயிருக்கு. அண்ட் தென் தஞ்சாவூரில் ஒரே ஒரு சீட்டு பிரியா, ஸோ அவங்க வந்து ஒரு சீட் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் திருநெல்வேலியில் ஒரு 3 கேண்டிடேட் எடுத்திருக்காங்க, ஸோ அவங்க ஒரு 3 சீட்டு. அண்ட் தென் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து ஒரு 11 சீட்டு முடிஞ்சிச்சு. 2 சீட்ஸ் ஃப்ரம் சேலம் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். அண்ட் சுஜய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க தூத்துக்குடியில் 661 எடுத்திருக்காங்க. ஸோ 661 பிசி கம்யூனிட்டி கிளைம் பண்ணாங்கன்னா எம்எம்சி எடுக்கலாம், 653K சீட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் ஹீ ஆப்டட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், அதான் அந்த அனீஷ்ங்கிற பையன் வந்து ஈவன் so many seats are vacant still now, 2400 seats அரவுண்ட் வந்து இன்னும் வேக்கண்ட்டாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். ஃபீஸ் வந்து இது செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தாலும் 6 lakhs per annum இருந்தாலும் இவர் வந்து ஸ்கோர் வந்து 632. ஹீ ஆப்டட் பிஎஸ்ஜி காலேஜ். ஸோ எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டு, இப்போ இந்த அனீஷ்ங்கிற பையன் வந்து பிஎஸ்ஜி எடுத்ததுனால வேற ஒரு பையன் கவர்மெண்ட்டில் அவனுக்கு பணம் கட்ட முடியலன்னா அவன் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எஸ், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட் ஒரு வித்தியாசமான ஒரு கவுன்சிலிங்காக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து நடந்திருக்கு. லெட்ஸ் see டுமாரோ என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு. see you next video. Thank you.